2-3 மணி கூட ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். இத்தனைக்கும் நம்ம டயர்டா தான் இருப்போம், இருந்தாலும் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். அது ஏன்னு தெரியுமா? இது பேர் பேட் ஹாபிட் கிடையாது, சைக்காலஜிக்கல் எமோஷனல் டெப்ரவேஷன். இவங்கலாம் ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் சுத்தி இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து எமோஷனல் கம்ஃபர்ட் இருந்திருக்காது, அட்டென்ஷன் இருந்திருக்காது, லவ் இருந்திருக்காது. இதனாலேயே இவங்க பெஸ்ட் டைம் வந்து நைட் மோட் தான். அது ஏன்னா மிட் நைட் விஷயம் வந்தா மட்டும் போதும் இவங்க மொத்த கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல மட்டும் தான் நாய்ஸ் இருக்காது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு ஜஸ்ட் பீஸ்ஃபுல் மட்டும் தான் இருக்கும். இதனால தான் இவங்க நைட் டைம்ல அதிகமா ஸ்க்ரால் பண்றாங்க, ஓவராவும் திங்க் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆடுவாங்க, கிரியேட்டிவ் பர்சனா மாறிடுவாங்க. எல்லா டிசிஷன் நைட் எடுத்துருவாங்க, நாளைக்கு காலையில இதை பண்ணணும்னு முடிவு எடுத்துருவாங்க. இதை ஏன் பண்றாங்கன்னா சைலண்டா இருக்கும்போது தான் சேஃபா இருக்கும். இதனால தான் நைட் டைம்ல உங்க மைண்ட் ப்ராப்பரா பிரீத் பண்ணும். இது கொஞ்சம் ஹர்ட்டும் பண்ணும், பட் இதான் ஈஸியர். சோ யாராவது 3 AM 4 AM ஸ்க்ரால் பண்றாங்கன்னா அவங்கள பார்த்து கேர்லெஸ் சொல்லாதீங்க, போன் அடிஷன் சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா மத்தவங்க கப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த நைட் மட்டும் தான் அவங்க கப்ப அவங்க ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ரிமெம்பர், இவங்க தூக்கத்தோனும் அவாய்ட்லாம் பண்ணல. சோ நைட் டைம்ல தான் இவங்க உயிரோட இருக்காங்கன்றதே ஃபீல் பண்ணுவாங்க. Some people sleep late because night is the only time their heart feels safe. This is day 58 of my 365 challenge. Follow me for more raw real stories.